இறையேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்த இயேசுவோடு 40 நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஆண்டவர் அவருடைய பயணத்திலே நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு நல்ல ஆயன் எதற்காக இருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில், திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற நாம், ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக உயிர்த்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிற நாம், எப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு பேதுருவை அழைத்து யோவான் நற்செய்தியில், நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று மும்முறை கேட்ட பொழுது, ஆண்டவரே உமக்கு தெரியும் என்று பேதுரு பதில் கூறிய பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை பேணி வள, என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வள என்று சொல்லுகிற வார்த்தைகளை ஆண்டவர் அங்கு வைக்கிறார். பிரியமானவர்களே, தன் மக்களை மேய்ப்பதற்கு மேய்ப்பர்களாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். யாரெல்லாம் உயிர்த்த இயேசுவின் மீது அன்பு கொள்கிறார்களோ, யாரெல்லாம் உயிர்த்த இயேசுவின் மீது அன்பு செலுத்துகிறார்களோ, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்றால் ஆடுகளை பேணி வளர்ப்பது, ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பது, தன்னுடைய திருச்சபையை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைய நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறது, திருடுவதற்கும் கொள்வதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நானோ என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாய் பெறும் பொருட்டு வந்தேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை என்பது நிறைவை கொடுக்கிற ஒரு பணியை தன் மக்களுக்காக, திருச்சபைக்காக செய்ய அழைப்பு விடுக்கிறார். நாம் மனிதர்களை நமக்கு பணி செய்கிறவர்களாய், நமக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு திசை திருப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் குரலுக்கு செவி கொடுக்கும், நானே வாயிலாக வழியாக இருக்கிறேன், என் வழியாய் அது உள்ளே போகும், வெளியே வரும், அது அழிந்து போகாது என்று சொல்லுகிறார். அந்த அழியாத அழிவை கொடுக்கக்கூடிய நல்ல ஆயரை பின்பற்றி நாமும் நல்ல ஆயர்களாக செயல்பட இந்த நாளிலே தீர்மானிப்போம், செயல்படுவோம், பயணிப்போம்.